வணக்கம். பீமா சாத்தி பாலிசி. இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அது என்ன ஏதுன்னு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க நிதி ரீதியா பாதுகாப்பா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சரி வாங்க, இந்த பீமா சாத்தி பாலிசியை பத்தின எல்லா சந்தேகத்துக்கும் விடை தேடலாம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பொதுவாவே இன்சூரன்ஸ் பாலிசினாலே அதோட கண்டிஷன்ஸ், ரூல்ஸ்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு பெரிய புதிர் மாதிரி தோணும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நாம இத பத்தி பேசி முடிக்கும்போது பீமா சாதி பாலிசி பத்தின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் கேள்வி. எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். அப்படின்னா என்ன இந்த பீமா சாதி? சிம்பிளா சொல்லணும்னா இது என்ன மாதிரியான ஒரு திட்டம்? பீமா சாதிங்கிறது ரொம்பவே எளிமையா வடிவமைக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். இதோட முக்கியமான வேலையே உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஷீல்டு மாதிரி இருக்கிறது தான். அதாவது ஒருவேளை எதிர்பாராத விதமா நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தோட நிதி தேவைகள் நின்றுடக்கூடாது இல்லையா? பிள்ளைங்களோட படிப்பு, வீட்டு செலவுகள், இது மாதிரி விஷயங்களுக்கு இந்த பாலிசி ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஓகே, பிஎம்ஐ சாதி பாலிசின்னு என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். அடுத்ததா வர்ற முக்கியமான கேள்வி, இது எனக்கு செட் ஆகுமா? இதுல சேர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி வேணும்? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த பாலிசி உங்களுக்கு பொருந்துமானு தெரிஞ்சுக்க ஒரு குட்டி செக்லிஸ்ட் இருக்கு. முதல்ல, உங்க வயசு 18ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கீங்களா? ரெண்டாவது, நீங்க இந்திய குடிமகனா? ஆமானா மொத 2 ஸ்டெப் ஓகே. அடுத்தது, சில நேரங்கள்ல ஒரு பேசிக்கான மெடிக்கல் செக்கப் தேவைப்படலாம். அது போக உங்க வருமானத்தை பொறுத்தும் சில நிபந்தனைகள் இருக்கலாம். இதெல்லாம் தான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்பதான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரோம். சரி, இந்த பாலிசி எடுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? இதோட உண்மையான வேல்யூ என்ன? வாங்க, இதுல கிடைக்கிற பலன்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, இதுல கிடைக்கிற முக்கியமான பலன்கள் என்னென்னு இதுல அழகா காட்டியிருக்கு. இதுல முக்கியமானது ஆயுள் காப்பீடு. பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவங்க குடும்பத்துக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். அடுத்தது மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. பாலிசி காலம் முடியற வரை நீங்க பிரீமியம் கட்டிட்டு வந்தா கடைசியில உங்களுக்கு ஒரு மொத்த தொகை கிடைக்கும். இது உங்களுடைய நீண்ட கால கனவுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல இன்னொரு சூப்பர் போனஸ் என்னன்னா, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு இன்கம் டாக்ஸ்ல செக்ஷன் 80C கீழ் வரி விலக்கும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு நினைச்சா ரைடர்ஸ்னு சொல்ற சில துணை பலன்களையும் சேர்த்துக்க முடியும். இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, இந்த பாலிசி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்? வாங்க, இதுக்கு அப்ளை பண்றது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களோட அடையாளச் சான்று, முகவரிச் சான்று, வயதுச் சான்று, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமா ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபார்மையும் டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் கிட்டயோ இல்ல ஆஃபீஸ்லயோ கொடுங்க. எல்லாம் சரி பார்த்துட்டு உங்க பாலிசி டாக்குமெண்ட்ஸ் உங்க கைக்கு வந்துடும். பாத்தீங்களா, வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இந்த வரி எவ்வளோ கரெக்ட் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற விஷயத்துல தள்ளி போடவே கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கிறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். நேத்து எடுக்கலையேன்னு யோசிக்கிறத விட இன்னைக்கே அதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ பீமா சாதி பாலிசியோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். எல்லா உண்மைகளும் இப்போ உங்க முன்னாடி இருக்கு. இப்போ முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். நாம பேசின விஷயங்களை எல்லாம் வச்சு உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கும் உங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கும் இந்த பாலிசி சரியான தேர்வா இருக்குமான்னு நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்.